அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். சீமானுடைய சின்னம் மக்களிடத்துல ஏற்கனவே பரவிடுச்சு அப்படின்னும், நிச்சயமாக இந்த முறை சீமானுடைய சின்னத்தை தேடி தேடி மக்கள் ஓட்டு போட போறாங்க அப்படின்ற விஷயத்தை பத்திரிகையாளர் மணி அவர்கள் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. இது குறித்த உண்மை வீடியோவில் பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு தற்போது சீமானுக்கு ஆதரவாளிகள் அதிகமாக வரதை நம்மளால் கண்கூட பார்க்க முடியுது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா சீமானுடைய அரசியல் கொள்கைகள் அப்படின்றது ஆரம்ப காலத்தில் எந்த ஒரு விமர்சகருக்குமே ஒத்து போல அப்படின்னாலுமே, தற்போது இருக்கக்கூடிய அரசியல் நிலவரப்படி சீமானவர்கள் மட்டும்தான் சொல்லிய வாக்கு தவறாம இன்னமும் தனித்து நின்று போட்டியிடுறாரு அப்படின்னும், மக்களுக்கான அரசியலை முன்னிறுத்தி போராடுறாரு அப்படின்னும் நிறைய அரசியல் விமர்சகர்கள் பார்த்தீங்கன்னா சீமான் மேலே இதனால ஒரு பெரிய மரியாதையே எங்களுக்கு அவர் மேலே வந்திருக்கு அப்படின்ற விஷயத்த ரொம்ப வெளிப்படையாகவே சொல்லியிருக்காங்க. உதாரணத்திற்கு பத்திரிகையாளர் மணிலாம் பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில் சீமானை ரொம்பவே கடுமையாக விமர்சித்த ஒரு நபராகவும், அதற்கு பிறகு சீமான்லாம் நிலைத்து நிற்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ற விஷயத்த ரொம்ப வெளிப்படையாகவே சொன்ன ஒரு அரசியல் விமர்சகர்களாக இருக்காரு. இப்படி ஆரம்ப காலத்தில் சீமானை அதிகமாக விமர்சித்த ஒரு நபர் தற்போது முழுக்க முழுக்க சீமானுக்கு சாதகமாகவும், அதற்கு பிறகு சீமான் சொல்லக்கூடிய அரசியலுக்கு மக்கள் இந்த அளவுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்ற விஷயத்த நேர்பட பேசுறதே பார்த்தீங்கன்னா சீமான் செய்த ஒரு சாதனை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா சீமான் எந்த அளவுக்கு இந்த மாதிரியான விமர்சகர்களை ஈர்த்திருந்தா தற்போது இவங்களே சீமானுக்கு ஆதரவு கொடுப்பாங்க அப்படின்ற விஷயத்த நம்மளால உன்னிப்பாக கவனிக்க முடியுது. சீமான் எந்த விஷயத்துல தெளிவாக இருக்காரோ இல்லையோ, தனித்து நின்று போட்டியிடணும் அப்படின்றத ரொம்ப தெளிவாக இருக்காரு அப்படின்னும், இந்த ஒரு விஷயம் மட்டும் தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள்ல இருந்து சீமானையும் நாம் தமிழ் கட்சியும் ரொம்பவே தனித்து காட்டுது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு அப்படின்னும், இதுதான் வருங்காலத்தில் அவருக்கு மிகப்பெரிய வலுவை சேர்க்க போது. இதனால அவர் இப்ப பண்ற அரசியலையே மீண்டும் பண்ணாரு அப்படின்னா, இதுலயே நிலைச்சு நின்னாரு அப்படின்னா, நிச்சயமாக 26 தேர்தல் அல்லது 30 தேர்தல்ல சீமான் ஆட்சியை பிடிக்கிறதை யாராலுமே தடுக்க முடியாது அப்படின்றத யதார்த்தமான உண்மையாகவே இருக்கு அப்படின்ற விஷயத்தை பத்திரிகையாளர் மணி பாத்தீங்கன்னா ரொம்பவே வெளிப்படையாகவும் துணிச்சலாகவும் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம மேலும் பேசிய பத்திரிகையாளர் மணி, ஆரம்ப காலத்துல சீமானை கடுமையாக விமர்சித்த நானே சீமானை இப்படி சொல்றதுக்கு முதல் முக்கிய காரணமே என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டுடைய பாலிடிக்ஸ் மாறிடுச்சு அப்படின்னும், முன்பு இருந்த அரசியல் இப்போது வேலைக்காகாது. ஏன்னா அதிமுக திமுகவால சர்வே பண்றதே ரொம்ப கஷ்டமாகிடும் அப்படின்றத மக்கள் சொல்லக்கூடிய நிலவரமாக இருக்கு அப்படின்னும், என்னுடைய டீம்னு மட்டும் இல்லாம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய சர்வே நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக தமிழ்நாடு முழுக்க நிறைய சர்வே எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னும், இந்த சர்வேல தமிழ்நாட்டு மக்கள் ஒட்டுமொத்த பேருமே தமிழ் தேசிய அரசியல் மேல அதிகமான ஈர்ப்பு வந்திருக்கு அப்படின்ற விஷயத்தை ரொம்ப வெளிப்படையாக சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இதுவே சீமானுக்கும் நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகளுக்கும் ஒரு பெரிய சாதகமான விஷயமாக தான் நான் பார்க்கிறேன் அப்படின்னும், இந்த 24 தேர்தலிலேயே இந்த மைக் சின்னத்தை வச்சு சீமான் அவர் முன்பு வாங்கிய வாக்கு வங்கி தாண்டிட்டாரு அப்படின்னா நிச்சயமாக மக்கள் சீமானை தேட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றது முழுக்க முழுக்க உறுதியாகிடும் அப்படின்னும், அப்போது சீமானுக்கு களத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு மரியாதையும் அந்தஸ்தும் ஒரு படி உயரும் அப்படின்றது அரசியல் நிலவரமாக இருக்கு அப்படின்னு பத்திரிகையாளர் மணி அவர்கள் சொல்லியிருக்காரு. மணி பேசிய அந்த ஒரு காணொலியை நம்மளால ஒரு சில காப்பிரைட்ஸ் காரணங்களால் இணைக்க முடியல. இந்த வீடியோவை நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எப்ப வேணாலும் யூடியூப்ல மணியோடைய லேட்டஸ்ட் இன்டர்வியூ அப்படின்னு பார்க்கலாம். அந்த 30 நிமிஷம் வீடியோ தான் பார்த்தீங்கன்னா சுருக்கமாக இந்த வீடியோல சொல்லியிருக்கோம். இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.